ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இங்கே நடந்த ஒரு தமிழ் ஸ்கூல் அதில் நடந்த ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு 13th இயர் ஆனுவல் டே. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இங்கே வந்து இவ்வளோ நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியே அவ்வளோ அழகாக அதை கோஆர்டினேட் பண்ணி அந்த டீம் வந்து பண்ணிகிட்டு இருந்தது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம கண்ட்ரியிலேருந்து, நம்ம நாட்டிலேருந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் இங்கே அதை திருப்பி கொண்டு வந்ததுக்கு வந்து இந்த டீமுக்கு வந்து பெரிய விஷஸ் வந்து சொல்லணும். ஸோ as you see, இது வந்து ப்ராக்டிஸ் செஷன். இந்த குழந்தைங்கள்லாம் வந்து லைக் மல்டிபிள் வீக்ஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க ப்ராக்டிஸ். இது ஜஸ்ட் த டே பிஃபோர் த ஃபங்க்ஷன் எல்லாருமே வந்து அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ வெதர் எப்படி இருந்தாலும், மழை இருந்தாலும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா கிட்ஸுமே. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டீம் எஃபர்ட் அப்படின்னே சொல்லணும். அண்ட் நிறைய வாலண்டியர் சப்போர்ட்டு அண்ட் அந்த டீமில் இருக்கக்கூடிய பிரின்சிபல், பிரசிடெண்ட், அவங்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப இது பண்ணாங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து இங்கே கொரியோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கிட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே எப்படின்னா தமிழ் ஸ்கூல் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நடக்கும். வீக்லி ஒன்ஸ் தான் லைக் 2 hours or 3 hours நடக்கும். அதோடு சேர்த்து நிறைய கிளாஸஸ் லைக் சிலம்பம் கிளாஸு, பரதநாட்டியம் கிளாஸு, இந்த மாதிரி நிறைய நடக்கும். நாட் ஒன்லி ஆனுவல் டே, பட் நாங்கள் என் குழந்தை படிக்கிறதுலேருந்து பார்த்தா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஸ்போர்ட்ஸ் டே நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி, அண்ட் டூர் கூட்டிகிட்டு போவாங்க, மூவி டே இருக்கும், நிறைய தமிழ் ரிலேட்டடாக எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. எதையுமே மிஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு சீரியஸ்லி தோணலை. என் குழந்தையும் வந்து நல்லாவே தமிழ் பேசுவார். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், என்வாயர்மெண்ட் அமைஞ்சது தான் ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைப்பேன். அண்டு ஸோ வந்து இந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வந்து இந்த கிட்ஸ் வந்து இப்படி இவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அந்த சைட் ட்ராமா, அண்டு மற்ற சைடு வந்து லைக் ஸ்பீச் காம்படிஷன், பட்டிமன்றம், டிபேட் ஷோஸ், மற்ற டான்ஸஸ், பரதநாட்டியம், ஃப்யூஷன் டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பக்கம் ஒவ்வொரு குரூப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபேஷன் ஷோ அது கூட வந்து கிட்ஸ் வந்து பண்ணாங்க. இதுதான் அந்த ப்ராக்டிஸ் செஷன். ஸோ இது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து அந்த ஃபங்க்ஷன் நடந்த ஹால். அது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து அந்த ஆஸ்திரேலியன் நேஷ்னல் ஆந்தம் அதை பாடிட்டு நம்ம தமிழ் தாய் வாழ்த்தும் பாடினாங்க. சிறந்த
ஸோ இங்கே இருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த குத்துவிளக்கு ஏற்றுறாங்க. அண்ட் இவங்க தான் அந்த டீம் ஆஃப் டீச்சர்ஸ், பிரின்சிபல் அண்ட் பிரசிடெண்ட். இவங்க வந்து பிரின்சிபல் ஸ்பீச் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து லைக் அந்த பரதநாட்டியமோட ஆரம்பிச்சது ஃபங்க்ஷன். அண்ட் இங்கே வந்து என் குழந்தை வந்து ப்ரைஸ் வாங்குறாரு, லைக் அகடமிக்ஸ்க்காக சர்டிஃபிகேட் அண்ட் மெடல் வந்து வாங்குறாரு. எல்லாமே லைக் அந்த கப்பு கொடுத்ததுலேருந்து ஷீல்டு அண்டு மெடல்ஸ், அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இது வந்து அந்த ரிசப்ஷன் சில்ட்ரன் அவங்க எல்லோரும், அவங்க டீச்சர் அண்ட் எங்களோட சீஃப் கெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் எல்லோரும் இந்த பிக்சரில் இருக்காங்க. ஸோ அண்ட் ஃபாலோ பை அந்த பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸஸ் இங்கே பண்ணாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.